டாடா ஏஸ் வாகனத்தை ஓட்டிக் கொண்டு சென்ற இளைஞர் இருசக்கர வாகனங்களில் வந்து வழிமறித்த கும்பல். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் இளைஞரை ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்ற கொடூரம். தலையை சிதைத்து மிருகத்தனமாக வெட்டி கொல்லும் அளவிற்கு அப்படி என்ன பகை? கொலையாளிகள் சிக்கினார்களா? வழக்கம் போல டாடா ஏஸ் வாகனத்தை ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு டிரைவர் ரஞ்சித். அப்போ திடீர்னு 2-3 பைக்கில் வந்த ஒரு கும்பல் டாடா ஏஸ் வாகனத்தை வழிமறிச்சு நிறுத்தி இருக்காங்க. வாகனத்துல இருந்து ரஞ்சித் இறங்குனதுமே அந்த கும்பல் அரிவாளால வெட்ட பாஞ்சிருக்கு. அதை பார்த்து பதறி போன ரஞ்சித் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்கார். ஆனா அப்பவும் விடாத அந்த கும்பல் ரஞ்சித்தை ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்னுட்டு பைக்கில் ஆளுக்கு ஒரு பக்கமா தப்பிச்சு போயிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் ரஞ்சித்தோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ள ஒரு சிலர் கிட்ட ரஞ்சித்தை கொன்னது யாருன்னு விசாரிச்ச போதான் சின்ன வயசுல இருந்து ஒண்ணுமன்னா பழகிட்டு வந்த அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கொலையாளிங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. புதுக்கோட்டை கல்லாலக்குடியை சேர்ந்த 25 வயதான ரஞ்சித் டாடா ஏஸ் வாகன ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு வந்திருக்கார். ரஞ்சித் அதே கல்லாலங்குடியை சேர்ந்த ஸ்ரீதர், கலையரசன், புதுக்கோட்டையை சேர்ந்த வெங்கடேஷ், மதிவாணன், வசந்தகுமார் இவங்க எல்லாருமே நெருங்கிய நண்பர்கள். ரஞ்சித் அந்த பகுதியில ஒரு இளம் பெண்ணை லவ் பண்ணியிருக்கார். அதே பொண்ண ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு ஸ்ரீதரும் லவ் பண்ணியிருக்கார். இதனால நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வெடிச்சிருக்கு. ஆனா அந்த பொண்ணு ரஞ்சித்தை லவ் பண்றதா சொல்லி இருக்காங்க. அதனால சக நண்பர்கள்லாம் சேர்ந்து ரஞ்சித்தையும் ஸ்ரீதரையும் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இனிமே லவ் விஷயமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. ரஞ்சித்துக்கும் ஸ்ரீதருக்கும் நடுவுல பெருசா பிரச்சனை வரலனாலும் பழைய மாதிரியே நெருங்கி பழகாம இரு துருவங்களா மாறி இருக்காங்க. இதுக்கடையில ரஞ்சித் காதலிக்கும் அந்த இளம்பெண் புதுக்கோட்டையில இருந்து ஆலங்குடிக்கு பஸ்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அதே பஸ்ல ஸ்ரீதரும் கலையரசனும் போயிருக்காங்க. ரஞ்சித்தோட காதலிய பார்த்ததும் ஸ்ரீதரும் கலையரசனும் அந்த பொண்ணோட பக்கத்து சீட்ல போய் உட்கார்ந்து அந்த பொண்ணை ஜாடமாடையா கிண்டல் பண்ணி வம்பிழுத்ததா சொல்லப்படுது. பஸ்ல இருந்து கண்ணீரோட இறங்கின அந்த இளம்பெண் நடந்த விஷயத்தை தன்னோட காதலன் ரஞ்சித் கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பான ரஞ்சித் நேரா ஸ்ரீதரையும் கலையரசனையும் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கார். அப்ப 2 தரப்புக்கும் இடையில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ரஞ்சித்துக்கும் ஸ்ரீதருக்கும் இடையில திரும்பவும் பிரச்சனை வந்தது தெரிஞ்சு வெங்கடேஷ், மதிவாணன், வசந்தகுமார் ஆகிய 3 பேரும் புதுக்கோட்டையில இருந்து ஆலங்குடிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போ எல்லாருமே ஸ்ரீதருக்கு சப்போர்ட்டாகவும் ரஞ்சித்துக்கு எதிராகவும் பேசினதா சொல்லப்படுது. அப்போ ஏற்பட்ட வாக்குவாதத்துல ரஞ்சித் வெங்கடேஷை தாக்குனதா சொல்லப்படுது. இது நடந்து 2-3 நாளைக்கு அப்புறம் ஸ்ரீதர், கலையரசன், வெங்கடேஷ், மதிவாணன், வசந்தகுமார் ஆகிய 5 பேரும் ஆலங்குடி பஸ் ஸ்டாப் கிட்ட வச்சு ரஞ்சித் கிட்ட பேசியிருக்காங்க. சமாதானம் பண்ண வந்த என்னையவே அடிச்சிட்டியேன்னு வெங்கடேஷ் கேட்க பதிலுக்கு ரஞ்சித்தும் கோபப்படன்னு அவங்களுக்குள்ள திரும்பவும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரஞ்சித் டாடா ஏஸ் வாகனத்தை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். ஆனா இவன் ரொம்ப திமிரா பேசுறான், இவனை இப்படியே விட்டா சரி வராதுன்னு நினைச்சு அந்த 5 பேரும் இருசக்கர வாகனத்துல ரஞ்சித் பின்னாடியே போய் அங்க உள்ள டாஸ்மாக் கடை பக்கத்துல வச்சு டாடா ஏஸ் வாகனத்தை வழிமறிச்சிருக்காங்க. ரஞ்சித் வாகனத்துல இருந்து இறங்கினதும் அந்த கும்பல் ரஞ்சித்தை ஓட ஓட விரட்டி வெட்டினதோட தலைய சிதைச்சு கொடூரமா வெட்டி கொன்னுட்டு ஆளுக்கொரு பக்கமா தப்பிச்சு போயிருக்காங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது கலையரசன் பைக்ல இருந்து தவறி கீழே விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால ரோட்ல போன பொதுமக்கள் கலையரசனை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் அங்க வச்சே கலையரசனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைமறைவாக இருந்த மற்ற 4 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.